This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புராண கதைகளில் பாகம் 22 பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டோரி தான். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் முழுசாக கேட்கணும்னு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த கதையில் வரக்கூடிய விஷயம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதத்தில் ஒரு தடவை பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரே கோபம் கிருஷ்ணர் மேலே. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்ணனை மட்டுமே வந்துட்டு தர்மம் பண்ணுறதுல பெரிய ஆள் வள்ளல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தர்மர், நம்ம அண்ணனும் அதே மாதிரி தானே, பொய் சொல்ல மாட்டார், தர்மம் பண்ணுறாரு, ஆனால் அவர் பேர் ஏன் வரதில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஆதங்கப்படுறாங்க. இதை கிருஷ்ணருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது. உடனே கிருஷ்ணர் வந்துட்டு 2 மலைகளை உருவாக்குறார். தங்க மலை ஒன்று, வெள்ளி மலை ஒன்று உருவாக்குறார். இந்த 2 மலையை உருவாக்கி நம்மளுடைய பஞ்சபாண்டவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 2 மலையும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே, குறிப்பாக ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் தான தர்மமாக கொடுத்துருங்க. இதில் எதுவும் மிச்சம் வைக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரிய தான தர்மம் தரவல் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சபாண்டவர்களெல்லாம் அங்கங்கே வெட்ட ஆரம்பிச்சிடறாங்க. வெட்டி வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்னும் நீ கொஞ்சம் எடுத்துப்போ, நீ கொஞ்சம் எடுத்துப்போன்னு தராங்க. ஆனால் முடியவே இல்லை. மணி 5 போகுது. ஒரு 4:45 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ 4:45 ஆகும்போது கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்னும் பாதி கூட முடியலையே, எப்போ முடிக்க போகிறீங்க இது அப்படின்னு. இல்லை கிருஷ்ணா, எவ்வளோ வெட்டினாலும் முடியலை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிம்பாங்க. இல்லை இதுக்கப்புறம்லாம் டைம் தர முடியாது, நான் வந்துட்டு அடுத்த சான்ஸ் கர்ணனுக்கு அதை நான் தரப்போகிறேன் அப்படின்னு. அப்போ கர்ணனுக்கு எத்தனை நேரம் அப்படிங்கும்போது 5 நிமிஷம் தான் நேரம் பாரு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4:55 இருக்கும். கர்ணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, கர்ணா இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக 5 நிமிஷம் தான் உனக்கு டைம் இருக்குது, ஆனால் இந்த 2 மலையும் தான தர்மமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கர்ணர் வந்துட்டு சொல்கிறாரு, இது என்ன பிரமாதம், 5 நிமிஷமே எனக்கு அதிகங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே என்ன இப்படி சொல்லிட்டீங்க, சரிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஊருக்குள்ளே சிலர் வந்துட்டு சாப்பாடெல்லாம் போடுவாங்க ஃப்ரீயாக, அன்னதானம் கூடம், அவங்க நடத்துகிறவங்கள 2 பேர்த்த கூப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு வெள்ளி மலையும் ஒருத்தருக்கு தங்க மலையும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்சிட்டார். 5 மணிக்குள்ளே முடிச்சிட்டார். 5 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டார். உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக், எப்படி இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு பஞ்சபாண்டவங்களுக்கு முழுவதும் ஒருத்தருக்கு தரதுக்கு மனசு இல்லை. அவங்க தகுதிக்கு வாரியாக பிரித்து தந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கர்ணர் வந்துட்டு எந்த ஒரு தகுதியும் பார்க்கல, அவனுக்கு கொடுக்கணுங்கிற மனசு மட்டும்தான் இருந்துச்சு. மொத்தமாக அப்படியே அள்ளி கொடுத்துட்டாப்படி. அதனால தான் அவர் பெரிய ஆளாகவும் நம்ம கொஞ்சம் கீழேயும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. கிருஷ்ணரும் அதை உணர்த்தினார். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா அதை பிச்சு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. யாருக்கு என்ன செய்யணும்னு நினச்சாலும் முழுமையாக மனசார செய்யுங்க. அதுக்குண்டான பலன் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.